நமஸ்தே நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ந்து டே டு டேல என்னென்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்டை மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்கும் சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய விமன்ஸ் கிரிக்கெட் டீம் வந்து நேத்திக்கு வேர்ல்டு கப்பில் ஜெயிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 76ல் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்தியன் விமன்ஸ் டீம் ஆடி இருக்காங்க. அதுலேருந்து இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு பெருமையோட அந்த கோப்பையை தூக்கியிருக்காங்க. அதுக்கு வந்து இந்தியாவில் இருக்க எல்லா லீடர்ஸ், செலிபிரிட்டிஸ் அப்படின்ட்டு எல்லாருமே வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க. ஆமா, 1976ல் ஆரம்பிச்ச பயணம் அப்படின்றது கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கும் மேல ஜெயிக்கணும், எப்படியாவது வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டே இருந்திருக்காங்க. ஃபைனலா நேத்து வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பினஸ் கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதை செலிப்ரேட் பண்ணாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம எப்பயுமே தமிழ்நாட்டு அரசியலை பத்தி பேசித்தானே ஆகணும். இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பிரச்சார பயணம் போகும்போதெல்லாம் மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத சொல்லிட்டே வருவாரு. பிரச்சார பயணம் போகல அப்படின்னாலுமே இருங்க, உங்க பிரச்சனையை நான் சொல்றேன், ஆளுங்கட்சி என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்றத நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு வராரு. அந்த வகையில அவர் சொல்லியிருக்க விஷயம் என்ன அப்படின்னா, தமிழகத்துல இந்த பாலியல் வன்கொடுமை அப்படின்றது அதிகமாயிடுச்சு. நேற்று நள்ளிரவு கூட பார்த்தேன் அப்படின்னா, இந்த கோவை மாவட்டத்துல விமான நிலையம் இருக்கு இல்லையா, அங்க ஒரு பொண்ணு அவங்களுடைய ஆண் நண்பர் கூட பேசிட்டு இருந்திருக்காங்க. அடையாளமே தெரியாத 3 நபர்கள்னால கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு இப்போ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. 11 மணி அளவில் விமான நிலையத்தின் பின்புறம் உள்ள பகுதியில் காரில் ஆண் நண்பருடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது அந்த வழியாக வந்த 3 இளைஞர்கள் இளைஞரை தாக்கிவிட்டு பெண்ணை தூக்கிச் சென்றுள்ளனர். இளைஞர்கள் தாக்கியதில் பலத்த காயமடைந்த உடனடியாக காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார். கல்லூரி மாணவியை தூக்கிச் சென்ற 3 பேர் மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டும் தப்பியோடியுள்ளனர். போலீசார் தேடுதல் வேட்டையின் பொழுது நிர்வாண நிலையில் இருந்த மாணவி மீட்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுக்க பார்த்தோம் அப்படின்னா தினம் ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்குது, பாலியல் அத்துமீறல்கள் நடக்குது அப்படின்ற செய்தி வருது. முன்னாடியாவது பெண்கள், அதாவது 18 வயசு மேல இருக்க பெண்கள் கிட்ட தான் இந்த மாதிரி அத்துமீறல்ல ஈடுபட்டாங்க. அதுவே ரொம்ப தவறான விஷயம். ஆனா இப்ப பார்த்தோம் அப்படின்னா டெய்லி ஒரு போக்சோ கேஸ் வந்துருது. 18 வயசு கீழே இருக்க பெண்கள். இப்போ நான் ஒரு செய்தி பார்த்தேன், மாற்றுத்திறனாளி பெண் 17 வயசு ஆகுதான், அவங்க கிட்ட ஒரு முதியவர் வந்து பாலியல் அத்துமீறல ஈடுபட்டிருக்காரு. இந்த மாதிரியான மனநிலைக்கு நகர்றதுக்கு இந்த போதை கலாச்சாரம்ன்றது ஒரு மிக முக்கிய காரணம் அப்படின்ற ஒரு இதை வந்து எல்லாருமே வைக்கிறாங்க. ஏன்னா எல்லாரு கைக்குமே இந்த போதை பழக்கம் அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகமாயிடுச்சு. ஏன்னா திமுக ஆட்சிக்கு வரும்போது மது ஒழிப்பை கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்போ மது கடை முன்னாடி 2 ஊருக்கு 1 3 ஊருக்கு 1 இருந்தது, இப்போ ஊருக்கு ஊர் இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுமே திமுக மேல மக்கள் வைக்கிறாங்க, நம்ம வைக்க கிடையாது. நம்ம பார்த்தோம் அப்படின்னாலுமே குற்றங்கள் நடக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமே இதுதான் அப்படின்றத எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த திமுக ஆட்சி வந்து, அதாவது 2021 இருந்து இப்ப வரைக்கும் இந்த பாலியல் வன்கொடுமை குறைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. இருக்க இன்க்ரீஸ் தான் ஆயிட்டு இருக்கு. ஒரு பதிவுலையுமே நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். 16.73% பாலியல் வன்கொடுமைகள் அதிகமா இருக்கு. இதுலயும் குறிப்பா பார்த்தோம்னா இந்த கடந்த 6 மாதங்கள் இருக்கு இல்லையா, இந்த 6 மாதத்துல மட்டுமே சுமார் 600க்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. 200க்கும் மேற்பட்ட சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. 7 குழந்தைகள் மரணமாயிருக்காங்க. இந்த மாதிரி அடுக்கடுக்கா சொல்லிட்டே போலாம். திமுக ஆட்சியில இவ்வளவு அவலங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கா சொல்லிட்டே போலாம் அப்படின்ற மாதிரி பல குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த SIR அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்டாலே ஆளுங்கட்சியில இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி அலர்ஜியா இருக்கு. இதுக்கு முன்னாடி சார் அப்படின்னு சொல்லும் போதும் பயந்தாங்க. இப்ப SIR கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லும் போதும் பயப்படுறாங்க. இந்தியாவிலே ஒட்டுமொத்தமா 12 மாநிலங்கள்ல வந்து SIR நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பீகார்ல ஆரம்பிச்சாங்க, இப்ப அடுத்து தமிழ்நாட்டை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ஏன் இந்த SIR கேட்ட உடனே ஆளுங்கட்சி தரப்பு பயப்படுறாங்க? ஏன் வாக்குகள் வந்து போலியா இருக்கும், போலியா இருந்ததை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து வாக்குகள் வராது அப்படின்றத மனசுல வச்சுட்டு பயப்படுறாங்களா அப்படின்ற மாதிரியான கேள்வி எழுப்பியிருந்தாரு. இப்ப வந்து பிஜேபி எங்கெல்லாம் ஜெயிக்குதோ அங்கெல்லாம் வந்து வாக்கு இயந்திரத்தை வந்து அவங்க கண்ட்ரோல்குள்ள வச்சுக்கிட்டு தான் பிஜேபி ஜெயிக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை திமுக வைக்கிறாங்க. இப்ப நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து 40க்கு 40 வந்து திமுக ஜெயிச்சிருந்தாங்க. அப்போ வாக்கு இயந்திரம் உங்க கண்ட்ரோலுக்கு வந்துருச்சா, அதனாலதான் நீங்க ஜெயிச்சிங்களா அப்படின்ற கேள்வியை கேட்கும்போது எல்லாருமே மலுப்புறாங்க. யாருமே இதுக்கு சரியான பதில சொல்லல. இவங்க ஒரு குற்றச்சாட்டை எதிர்த்தரப்பினர் மேல பகிரங்கமா வச்சிடுறாங்க. அந்த குற்றச்சாட்டு இல்ல அப்படின்றது நிரூபிக்கவும் படுது. ஆனா இவங்க மேல ஒரு குற்றச்சாட்டு கூட வைக்கல, ஒரு விமர்சனத்தை வச்சா கூட அதை ஏத்துக்க மாட்டேன்றாங்க, கடந்து போயிடுறாங்க. இந்த SIR பத்தி பேசும்போது இந்த உதயநிதி ஸ்டாலின் நம்முடைய துணை முதலமைச்சர் இருக்கார்ல, அவர்கிட்ட கேக்குறாங்க SIR பத்தி. அப்ப வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்றாரு. We have continuously opposed special intensive registration of the
ஸ்பெஷல் இன்டென்சிவ் எஸ்ஐஆர்னா என்னன்னு கூட தெரியல. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்றது தான் எஸ்ஐஆருக்கான ஒரு மீனிங்கே. ஆனா இவரு ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்றாரு. ஸோ இந்த ஃபுல் ஃபார்ம் கூட தெரியாம இவரெல்லாம் எப்படி துணை முதலமைச்சரா இருக்க முடியும், இவருக்கு யாருங்க அந்த பொறுப்பை கொடுத்தா அப்படின்ற கேள்வியை அரசியல் விமர்சகர்கள் சரமாரியா தாக்கிட்டு இருக்காங்க. இது எங்கேயோ பார்த்த மாதிரில இருக்கு. கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்த அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தந்தை மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு காலத்துல பேசியிருப்பாரு, டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட். அதே டைலாக் தான் இங்கேயே வருது. Last time. So what are you telling people this time? You are going and saying yes, we made a mistake, or how are you handling the corruption issue? டெவலப்மெண்ட் 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 ஒன்லி டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட். இதை தொடர்ந்து பார்த்தா அப்படின்னா இந்த எஸ்ஐஆரை தமிழகத்துல கொண்டு வந்தாங்க அப்படின்னா எல்லா மாவட்டங்கள்லையுமே அது நடக்கதான் செய்யும். அவங்க தொகுதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதி கொளத்தூர் தொகுதியில இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 9,000க்கும் மேல வாக்குகள் வந்து போலியான வாக்குகள் அப்படின்றத கண்டெடுத்து எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம துறைமுகம் இருக்கு பாரு, நம்ம சேகர் பாபு அவர்களுடைய தொகுதியில இந்த எஸ்ஐஆரை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா 15,000 இருந்து 17,000 வாக்குகள் போலியான வாக்குகளா இருக்கும். அப்போ இந்த எஸ்ஐஆரை கொண்டு வந்தா இவங்க 2 பேரும் அவங்க தொகுதியிலே ஜெயிக்க முடியாது, அதுக்கு பயந்துட்டு தான் இந்த மாதிரி ஒரு டிராமா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களும் சொல்லியிருப்பாரு. அடுத்து இன்னொரு செய்தி ஒன்று பார்த்தேன், பார்க்கும்போதே பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஸ்கூலுக்கு போகிற மாணவிகளை அந்த யங்ஸ்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த பொறுக்கி பசங்களாம் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து கிண்டல் பண்ணுறாங்க, ஈவ் டீஸ் பண்ணுறாங்க. அதை கேட்க போன காவலரை சட்டையெல்லாம் கிழிச்சு அவரை அடிச்சு அவர்கிட்டயே அத்துமீறலில் ஈடுபட்டிருக்காங்க. இளைஞரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை செய்தபோது விழுப்புரம் அரசு கலைக் கல்லூரியில் பயிலும் மாணவர் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து பெற்றோரை வரவழைத்த போலீசார் இதுபோன்ற செயலில் ஈடுபட்டால் வழக்கு பதிவு செய்யப்படும் என எச்சரித்து மாணவரை அனுப்பினர். யோசிச்சு பாரு, சுய புத்தியோட இருக்கக்கூடிய யாராவது இந்த மாதிரி செயல்ல ஈடுபடுவாங்களா? கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. அதாவது என்ன பண்றோம், என்ன நடக்குது அப்படின்ற அவங்களோட சுயநினைவோட இதை பண்ண மாதிரி தெரியவே இல்லை. இதுக்கும் முக்கிய காரணமா போதை கலாச்சாரம் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்மளாம் காவலர்கள் கிட்ட பேசுறதுக்கே பயப்படுவோம். அந்த அளவுக்கு பதவியில இருக்காங்கள அடிச்சு சட்டையை கிழிக்கிற அளவுக்கான தைரியத்தை யாரு கொடுத்தது? அதுவும் நம்ம முதலமைச்சருடைய நேரடி கண்ட்ரோல இருக்கக்கூடிய காவலர்களுக்கே இங்க பாதுகாப்பு இல்ல, அவங்க எப்படி மக்களை பாதுகாப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்விதான் இதன் மூலியமா எழும்புது. இந்த ஒரு இன்சிடென்ட் மட்டும் கிடையாது, நம்ம தினம் பார்த்தோம் அப்படின்னா செய்திகள்ல 10-15 இன்சிடென்ட் இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கு. தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. சோ அப்போ முதலமைச்சர் வந்து இன்னும் கொஞ்சம் கட்டுப்பாடா இருந்திருக்கணும், நம்ம தமிழ்நாடு இன்னும் கண்ட்ரோல்குள்ள வச்சிருந்திருக்கணும். ஏன்னா அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறது அப்படின்றது மிக மிக குறைவு. ஏன்னா பெண்கள் எல்லாம் பாதுகாப்பா இருந்தாங்க, இன்னும் குறிப்பா நகை எல்லாம் போட்டுட்டு ரோட்ல போக முடிஞ்சது, அதுக்கான ஒரு ஃப்ரீடம்ன்றது கிடைச்சது. இப்போ நகை போட்டு வெளியே வந்தாலே ஐயோ எங்க எவன் செயின் அறுப்பானோ அப்படின்ற பயத்துல தான் பெண்கள் எல்லாம் இருக்காங்க. அந்த அளவுக்கு தமிழ்நாடு சீர்கெட்டு கிடக்கு. இதுக்கு முதலமைச்சர் என்ன ஆக்ஷன் எடுக்க போறாரு அப்படின்ற ஒரு கேள்வியை தான் பொதுமக்கள் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து என்ன பேசுறாரு மக்கள் கிட்ட, மக்கள் எந்த மாதிரியான கஷ்டங்களுக்குலாம் உள்ளாகிறாங்க, நீங்க இப்பவாவது விழிச்சுக்கோங்க அப்படின்றத என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்றாரு அப்படின்றத அடுத்தடுத்த பதிவுல வந்து பார்ப்போம். நன்றி.